ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். பிரண்டை வச்சு ஒரு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ அவங்க வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணு முதல் பார்க்கலாம். கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் எது வேணால் தேய்ச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கையில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு பீஸ் பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 எட்ஜும் கட் பண்ணதுக்கப்புறமா 4 கார்னரில் நார் மாதிரி இருக்கும். அது சும்மா இப்படி எடுத்தோம்னாலே வந்துடும். அதை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அந்த 2 ஓரத்தில் அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதையும் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இளம் பிரண்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தினதாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப அப்புறம் நாராக இருக்கும், நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்கும் சாப்பிடும்போதும். ஸோ இளம் பிரண்டையாக பார்த்து இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இது பிரண்டையை வதக்கிடலாம். ஒரு வடச்சட்டியில் ஒரு ஸ்பூன் திருப்பி நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பிரண்டையை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். பிரண்டையை கொஞ்சம் நல்லா வதக்கிறதுனால பொறுமையாக வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. அந்த கலர் சேஞ்ச் ஆனது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த எண்ணெயிலே வடிகட்டி எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறமா மீதம் இருக்கிற எண்ணெயில் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகா அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். அந்த உளுத்தம் பருப்பு வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர நல்லா வறுத்துக்கிறோம். வறுத்ததுக்கப்புறமா 10-12 பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பூண்டு அந்த உளுத்தம் பருப்பு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதை எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கிறோம். திருப்பி இந்த வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி வரட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறமா முன்னாடியே நம்ம வதக்கி வச்சுருந்த பிரண்டை அதையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கிறோம். திருப்பி இந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக திருப்பி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனதுக்கப்புறமா துருவன தேங்காய் 1 கப்பு போட்டு திருப்பி நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா நம்ம சிம்பிளாக பண்ணக்கூடிய பிரண்டை ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இனி நான் வந்து துவையலாக பண்ணியிருக்கேன், இன்றைக்கி சட்னி மாதிரி பண்ணல. ஸோ அதை ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் கூட கிடையாது, கூட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி துவையல் மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்து தாளிப்பு போட்டு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.